மேம் இப்போ செகண்ட் ரெசிபி எங்களுக்காக என்ன செய்ய போறீங்க? பைனாப்பிள் கொட்ஸ். பைனாப்பிள் கொட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு, இப்ப அடுத்தது பைனாப்பிள். செய்ய ஆரம்பிக்கலாமா? பைனாப்பிள் கொட்ஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பைனாப்பிள், மிளகாய் வத்தல், கடுகு, சர்க்கரை, தயிர், உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள். முதல்ல நம்ம பைனாப்பிளும் மிளகாய் வத்தல் நம்ம கொஞ்சம் அரைச்சுப்போம். ஓகே, பைனாப்பிள் மிளகாய் வத்தல் காம்பினேஷன். ஓகே, இதுல 1 கப் இருக்கு. அதுல 1/2 கப் பைனாப்பிள் நான் அரைக்க போறேன். ஓகே, இதுல ரொம்ப காரம் தாங்காது. அதனால நம்ம ப்ராபப்ளி மிளகாய் 1 சின்னதா ஒரு இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பரும் போடுவோம், மிளகும் போடுவோம். அதனால இது போடுவோம். கொஞ்சோண்டு தண்ணி விடுங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சு. ஆமா, பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த கடாயை ஆன் பண்ணிட்டு இந்த பேன் சூடான உடனே கொஞ்சம் எண்ணெய். இந்த ரெசிபி பத்தி சொல்லுங்க மேம். இது என்ன ஃபார்மேட்? ஏன்னா பைனாப்பிள் அதோட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க வத்தல் சேர்த்து அரைச்சிட்டீங்க. ஆமா, இப்ப அடுத்து தாளிக்கிறதுக்கு வேற நிறைய இன்கிரிடியன்ட் ரெடியா காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதனுடைய இது அவுட்புட் எப்படி இருக்கும்? இது எதனோட காம்பினேஷன், இல்ல இது எப்படி சாப்பிடுறது? இது எதோட வேணா சாப்பிடலாம். இப்ப நம்ம ரைஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ரைஸ் கூட அது ஒரு கிரேவியா இருக்கலாம். ஓ சூப்பர், டேங்கி அண்ட் இதுவா இருக்கும். ஓகே, அப்புறமா இது சப்பாத்தியோட ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்காஸ் அண்ட் சப்பாத்திஸோட நல்லா இருக்கும். தோசை மேல ஊத்தப்பம் மாதிரி போட்டுட்டு அது மேல கூட போட்டு பண்ணலாம். தயிர் சாதத்துக்கு அது ஒரு சைட் டிஷ்ஷா கூட யூஸ் பண்ணலாம். சூப்பர். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப நான் கடுகு போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டிருக்காங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. இதோ நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். ஆமா ஆமா, மிளகாய் வத்தல். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா மிளகாய் வத்தல் கிள்ளி போடுறாங்க. இது காரம் கம்மியா தான் தாங்கும். அதனால 1 மிளகாய் வத்தல் தான் நான் போடுறேன். ஓகே, ஆல்ரெடி அரைச்சதுல அதுல வேற ஒரு மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிருக்கிறதுனால பேலன்ஸ் இப்போ இருக்கிற இந்த பைனாப்பிள் போட்டுடலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள் ஆட் பண்றாங்க. இந்த எண்ணெயில இது நல்லா கோட் ஆகும். ஓகே, பைனாப்பிளை பொறுத்த வரைக்கும் கடுக்கும், ஒரு சில பைனாப்பிள் கடுக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சர்க்கரை. ஓகே, அது இப்போ நம்ம எப்போ சேர்க்க போறோமா? இது நல்ல எண்ணெய் நல்லா வதங்கி இந்த எண்ணெயில நல்லா கோட் ஆகும் பைனாப்பிள். அப்போ இந்த கிளேசிங்னு சொல்றோம். அதாவது சுகரை நீங்க ஆமா தூவி விட்டீங்கன்னாக்கா அது நல்ல மிக்ஸ் ஆகி ஒரு ப்ரௌனிஷ் ஆகும். ஓகே, இப்ப போடலாம். அப்படியே தூவுங்க. போதுமா? போதும். பைனாப்பிள் நல்லா எண்ணெயில வதங்க ஆரம்பிக்கிற டைம்ல லைட்டா சுகர், சர்க்கரை தூவி விட சொல்லிருக்காங்க. இது இப்ப நல்லா கொதிக்கும் போது இதை போட்டுருவோம். ஏன்னா ரெண்டுமே அதோட அந்த பச்சை வாசனை போகணுங்கிறதுனால இதுவும் நம்ம அரைச்சிருக்கிறதையும் சேர்த்து ஒன்னா கொதிக்க விட்டுருவோம். இந்த ரெசிபி பத்தி சொல்லுங்க மேம். ஆரஞ்சு ரைஸ் பத்தி சொன்னீங்க, எப்படி கத்துக்கிட்டீங்க, அதுல நீங்க என்னென்ன ட்ரிக்ஸ் பண்ணீங்கன்னு. இந்த ரெசிபி எப்படி நீங்க தெரியும்? இது கர்நாடகால பைனாப்பிள் கொஜ்ஜு உண்டு, மேங்களூர்ல. என்னோட அண்ணி மேங்களூர், அவங்க எங்க அண்ணன் ஒய்ஃப். சோ அவங்க வீட்டுல பண்ணது நான் கொஞ்சம் அஃப்கோர்ஸ் மாத்திருக்கேன்.
பைனாப்பிள் நல்லா வந்துட்டு எண்ணெயில வதங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா சர்க்கரை தூவி விட்டாங்க. அதுவும் வந்து நல்லா அந்த பைனாப்பிளோட பிளெண்ட் ஆகிற டைம்ல அரைச்சி வச்சோம் இல்லையா பைனாப்பிள், அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல், அந்த கலவையை இப்போ இதோட சேர்க்கிறாங்க. இது இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்க. ரொம்ப கம்மியா போதும். இதுல இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதான் என்னோட சேஞ்ச். சொல்லுங்க. நம்ம வந்து தயிர், ஓகே, தயிர்ல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சுகர், அதுக்கு உண்டான சுகர், சால்ட் வந்து மொத்தமா இதுக்கு மொத்த கிரேவிக்குமா சேர்ந்த சால்ட்டை ஆட் பண்றேன். சும்மா ஒரு பேருக்கு, ஏன்னா பைனாப்பிள்ல வந்து சுகர் ஆட் பண்ணீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஓகே, அதை மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப திக்கா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே கூட நீங்க கொஞ்சம் தண்ணி நல்லா பீட் பண்ணிட்டு, தயிரை பொறுத்த வரைக்கும் பீட் பண்ணிட்டு போட்டீங்கன்னாக்க ஒரு கிரேவியில வந்து தயிர் போட்ட அப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா அது வந்து ஸ்பிளிட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அது வந்து தனித்தனியா போயிடும், திரிஞ்சுற மாதிரி ஆயிடும். நான் விடுறேன். இதுல நம்ம பீட் பண்ணிட்டு போட்டதுனால அந்த இது ஆகல பாருங்க. இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதனால பைனாப்பிள் குக் ஆன அப்புறமா தான் லாஸ்ட்ல நம்ம வந்து கர்ட் ஆட் பண்றோம். அந்த சால்ட், சுகர் ஒரு மாதிரி என்ன செய்யறது, ஒரு அறுசுவை டிஷ் ஆயிடும் அது. இப்போ இதுல கொஞ்சோண்டு மஞ்சள் நான் ஆட் பண்ண போறேன். ரொம்ப லாஸ்ட்ல தான் ஆட் பண்றேன். இந்த தயிர்ல போட்டீங்கனாலே போதும். அவ்வளவுதான். இப்ப வந்து இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா மூணும் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை தூவுறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி மூணுமே வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து இந்த பைனாப்பிள் குட்ஸ்ல சேர்க்கிறாங்க. இந்த இப்ப பாத்தீங்களா இந்த ஃப்ளேவர் எப்படி வருதுன்னு. ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லைட் பஞ்ச், ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், அவ்வளவுதான். ஓகே, பைனாப்பிள் குட்ஸ் ரெடி. ஆரஞ்சு ரைஸோட பைனாப்பிள் குட்ஸ் சாப்பிடலாம், சப்பாத்தியோட சாப்பிடலாம், ஃபுல்கா ஊத்தப்பம் பண்ணீங்கன்னா கூட அதோட சாப்பிடலாம். உங்களுக்கு பைனாப்பிள் பிடிக்குமா? நிறைய பீசஸ் போட்டுமா? யா ஷூர், ரொம்ப பிடிக்கும். ஓகே ஷூர், தேங்க்யூ. நல்ல கலர்ஃபுல்லா மனமா பைனாப்பிள் குட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப இதனுடைய சுவை நான் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளவு அட்டகாசமா இருக்கு. அது பைனாப்பிள் பிரியர்களுக்கு நிச்சயமா இது வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும். அந்த புளிப்பு, ஆமா, அது தயிரோட சேர்ந்ததுக்கு அதுக்கும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே அதை முழுங்கி அந்த டேஸ்ட் பண்ணி வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடும். அவ்வளவு சூப்பர் டேஸ்ட் தான். உண்மையிலே நீங்க சொல்ற இந்த ஃபுல்காவோட எல்லாம் சாப்பிட்டோம்னா போயிட்டே இருக்கும். ஆமா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. பைனாப்பிள் குட்ஸ் செய்யும் முறை: மிக்சியில் பைனாப்பிள், மிளகாய் வத்தல் சேர்த்து நன்கு அரைக்கவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்கு சூடேறிய பிறகு அதில் கடுகு, மிளகாய் வத்தல் மற்றும் நறுக்கிய பைனாப்பிள் துண்டுகளை சேர்த்து வதக்கவும். சிறிது சர்க்கரையை இதன் மேல் தூவவும். அதில் அரைத்த பைனாப்பிள், மிளகாய் விழுதை சேர்க்கவும். இதை நன்கு கிளறி சிறிது தண்ணீர் விட்டு தண்ணீர் கொதி வரும் பொழுது இதோடு தயிர், சர்க்கரை, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி கடாயில் சேர்க்கவும். இதில் மஞ்சள் தூள் மற்றும் நறுக்கிய புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து பரிமாறினால் பைனாப்பிள் குட்ஸ் தயார். ஓகே வியூவர்ஸ், இந்த பைனாப்பிள் குட்ஸ் எப்படி செஞ்சாங்க அப்படின்றத பாத்தீங்க. கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.